பார்த்திபன் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கட்டிடத்தில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தீயணைப்பு வீரர்கள் வந்து தகவல் தெரிவிச்சும் கூட தாமதமாக தான் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஒரு மந்த கதியில தான் இப்போ அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் தீபன் சொல்றாரு. இது பக்கத்திலேயே கூட காவல் நிலையம் இருந்தும் கூட தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு வாகனம் வந்து தாமதமாக வருது. மக்கள் வந்து இது ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல்னு சொல்றாங்க. இது குறித்து என்ன சொல்றீங்க பார்த்திபன்? அல்தாஃப், நீங்கள் சொன்னதை போல அவர்கள் தாமதமாக வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணம் என்ன என்பதை நாம் முதல்ல அவர்கள் தரப்பில் விசாரிக்கணும். இன்றைக்கி சனிக்கிழமை என்பதால் வேலை நாட்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதே பணியாட்கள் வந்திருப்பார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. இன்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் பணியாட்களுடைய வருகை சற்று குறைவாக இருக்கலாம். இது போன்ற காரணங்களாலும் அவர்கள் தாமதமாக வந்திருக்கலாம். ஆனால் இந்த புராதன கட்டிடங்களில் இந்த போன்ற தீ விபத்துகள் ஏற்படும் பொழுது அவை உடனடியாக அணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா அந்த கட்டிடம் ஏற்கனவே 100 ஆண்டுகளை கடந்து இருக்கும் பொழுது அந்த கட்டிடத்தை தொடர்ந்து புனரமைக்க வேண்டும். அந்த கட்டிடம் ரொம்ப பலவீனமான நிலையில் இருந்தால் இது போன்ற சிறிய சிறிய விபத்துகள் கூட ஒட்டுமொத்த கட்டிடத்தையும் சேதப்படுத்தி விடுவதற்கு, சரித்து விடுவதற்கு மிக முக்கியமான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே சேப்பாக்கம் மாளிகை விபத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த விபத்து ஒரு தீ விபத்தாகத்தான் தொடங்கியது. மேலிருந்த கூரைகள் அனைத்தும் எரிந்து அந்த கட்டிடமே மீண்டும் புனரமைக்க முடியாத அளவுக்கு மிக மோசமான அளவில் சேதமடைந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த பகுதியில் பாரிமுனை பகுதியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மூர் மார்க்கெட் இருந்தது. முன்னர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மூர் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்தில் மூர் மார்க்கெட் முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. அதுக்கு பிறகுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் பிறகுதான் உருவானது. முன்னாடி இப்போ சபர்பன் ரயில் போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த புறநகர் ரயில்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் மூர் மார்க்கெட் பகுதி இருந்தது. அந்த மூர் மார்க்கெட்டும் இதே போன்ற மிகப்பெரிய ஒரு தீ விபத்தில் தான் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. இப்படி நிறைய தீ விபத்துகளை ஏற்கனவே நம்ம புராதன சின்னங்களை பறிகொடுத்திருக்கிறோம். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா கூட ஜூன் 10ஆம் தேதி சென்னை தியாகராய நகரில் ஒரு நகைக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து தொடர்பில் இருங்க பார்த்திபன். அதற்கு முன்பாக அங்கே இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிரேன் மூலமாக முதல் மற்றும் 2ஆம் தளத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் சென்று அந்த தீயை அணைக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய கிரேன் வரவழைக்கப்பட்டு முதல் தளத்தில் இருக்கக்கூடிய தீயை அணைப்பதற்காக அங்கே தீயணைப்பு வீரர்கள் அந்த கிரேன் மூலமாக அந்த கட்டிடத்தின் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கிரேன் மூலமாக 2ஆம் தளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீயை அணைப்பதற்காக தண்ணீரை பீச்சி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தீயணைப்பு வீரர்கள். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதாக சொல்லக்கூடிய இந்த தீ மெல்ல மெல்ல பரவி முதல் மற்றும் 2ஆவது தளத்திற்கு பரவி இருக்கிறது. நீண்ட நேரமாக தீயணைப்பு வீரர்கள் போராடியும் இந்த தீயை அணைக்க முடியாத அந்த சூழ்நிலை இங்கே நிலவுகிறது. தற்போது 2ஆம் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை பாரிமுனை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கட்டிடத்தில் இன்று மதியம் 3:30 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீயை வீரர்கள் விரைந்து வந்து அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வீரர்கள் தீயை அணைத்துக் கொண்டிருக்கும் காட்சிகளைத்தான் நாம் இப்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கட்டிடம் மிக முக்கியமான ஒரு கட்டிடம். சென்னையுடைய புராதன கட்டிடங்களில் ஒன்று. இந்தியாவிலேயே மிக முக்கியமான ஒரு கட்டிடமாக கருதப்படுகிறது. ஏன்னா இந்தியாவில் 3 மாகாணங்கள், மெட்ராஸ் மாகாணம், பம்பாய் மாகாணம், கொல்கத்தா மாகாணம், 3 மாகாணங்கள் இருந்தபோது ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு வங்கி என்று ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டார்கள். அப்படி திட்டமிட்டு ஆரம்பிக்கப்பட்ட முதல் வங்கி, சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட வங்கி இது. சென்னை மாகாணம், ஒட்டுமொத்த சென்னை மாகாணம், அதாவது தென்னிந்தியா முழுவதற்குமான வங்கியாக இந்த கட்டிடம் செயல்பட்டிருக்கிறது. இது முன்னாடி பேங்க் ஆஃப் மெட்ராஸாக இருந்தது. இப்போது தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக 1955இல் இது மாறியது. இப்போது அப்படி இருக்கும் பொழுது தென்னிந்தியாவுக்கு ஒட்டுமொத்த வங்கியாக செயல்பட்ட மிக முக்கியமான ஒரு கட்டிடம் இந்த கட்டிடம். இந்த கட்டிட விபத்து, இந்த தீ விபத்து குறித்து பேசுவதற்காக முன்னாள் ஓய்வு பெற்ற தீயணைப்புத்துறை டிஜிபி ரமணி நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் நாம் கேட்கலாம். சார், சென்னையில் இருக்கக்கூடிய புராதன கட்டிடங்கள் இப்படி தொடர்ந்து தீ விபத்துக்கு உள்ளாகும் விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். புராதன கட்டிடங்களில் இப்படி தீ விபத்துகள் ஏற்படுவதற்கு என்ன காரணங்கள் முக்கியமாக சொல்லப்படுது சார்?
இது நான் புராண கட்டடங்கள் தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்குங்கிறத கருத்து நான் ஏற்றுக்கல. அப்பப்ப எரியுதுங்கிறது வாஸ்தவம் தான். தொடர்ந்து எரிஞ்சுக்கிறதுங்கிறது சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், இந்த புராண கட்டடங்கள் அந்த காலத்துல கட்டியிருக்காங்க. அப்ப ஃபயர் சேஃப்டி நார்ம்ஸ் நம்ம இந்த காலத்துக்கு ஏற்றபடி வைக்கிறது இல்லை. அதுவும் இதுக்கு முன்னாடி இதே பாரிமலை ஸ்டேட் பேங்க் பக்கத்துலேயே நான் ஃபயர் சர்வீஸ் டைரக்டரா இருக்கும்போது அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று எரிஞ்சுது பக்கத்துலேயே. அதுல என்னன்னா மோஸ்ட்லி உள்ள ஃபர்னிஷிங்ஸ்ல உடன் ஸ்டேர்ஸ், உடன் ஃப்ளோர்ஸ் எல்லாம் மரத்தால் செய்யக்கூடிய ஃபர்னிஷிங்ஸ் தான் அந்த காலத்துக்கு இருந்தது. தவிர அந்த காலத்துல இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபயர் சேஃப்டி நார்ம்ஸ் படி கட்டல அவங்க. அதனால என்ன ஆகுதுன்னா எளிதாக தீப்பற்றக்கூடிய நிலைமை இருக்குது. அதுலயும் நம்ம இப்ப ஒயரிங்ஸ் எல்லாம் போடுறோம். பக்கத்துல இந்த பேங்க்ல நிறைய புது ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பழைய கட்டடங்களை கட்டும் போது ஃபயர் சேஃப்டி ஓரளவுக்கு பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அது இந்த மாதிரி பில்டிங்ஸை மாற்றி மாடர்ன் யூனிவர்சிட்டி செய்யும் போது ஃபயர் சேஃப்டி பற்றி அப்பப்போ பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லாட்டி பில்டிங்கே எரிச்சு விடுறத, ஏன்னா ஹெரிடிட்டி பில்டிங் போயிடுச்சுன்னு அணைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். லாஸ் ஆஃப் பீப்புள் ரெஸ்கியூ பண்றது, லாஸ் ஆஃப் லைஃப் ப்ரூவ் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பில்டிங்கே போயிடுச்சுன்னா அப்போ திருப்பி கட்ட முடியாது. அதனால அந்த பில்டிங்கை தான் திருப்பி ரீஅசஸ் பண்ணி அதுக்கு ஃபயர் சேஃப்டி நாம்ஸ் உண்டாக்குறது ரொம்ப அவசியங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமாக நீங்கள் சொன்னது மிக முக்கியமான ஒரு கருத்து. பழைய கட்டிடங்களில் மரத்துடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிறது. அதனால் தீ விபத்து ஏற்படும் போது அது வேகமாக பற்றி எரிகிறது. அது உண்மைதான். அந்த கட்டிடம் தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம். ஒரு புராதன கட்டிடத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கிராஸ் செக் பண்ணணும். இதுக்கு ஃபயர் சேஃப்டி நாம்ஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சட்டத்தில் என்ன சொல்லுது சார்? இப்போ ஒரு புராதன கட்டிடத்தை தொடர்ந்து வேறு உபயோகத்திற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின் போது அப்படியே பயன்படுத்தலாமா, இல்லை அங்கே ஃபயர் சேஃப்டி நாம்ஸ் எல்லாம் செயல்படுத்தி விட்டு தான் பயன்படுத்தணுமா? அப்படி பண்ணணும்னா என்னென்ன ஃபயர் சேஃப்டி நாம்ஸை பயன்படுத்தணும்? இப்போ புராண கட்டடங்கள்ல மாத்துறதுக்கு அது சில கட்டடங்கள்லாம் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் வருதுன்னா அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. எது எப்படி விதிமுறைகள் இருந்தாலும் கூட எல்லா பில்டிங்ஸுமே ஃபயர் சேஃப்டி நாம்ஸ் கடைபிடிக்க வேண்டிய, அதுவும் ஹியூமன் ஆக்குபேஷன்ல இருந்தா அது ஃபயர் சேஃப்டி நாம்ஸ்க்கு அதுக்கு செய்ய வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்கு. எல்லா பில்டிங்ஸுமே ஃபயர் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேஷனல் பில்டிங் கோட்ல சொல்லி வச்சிருக்காங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதுபடி பண்ணணும். ஆனா இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்கா இருந்ததுன்னா அதுக்கு இப்ப நேஷனல் பில்டிங் கோட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால அப்படியே இல்லைன்னா கூட இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பண்ணணுங்கிறது எல்லாரும் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் ஃபயர் சேஃப்டிக்கும் நார்மல் பில்டிங் ஃபயர் சேஃப்டிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏன்னா பில்டிங்கோட சேஃப்டி முக்கியம். அது அந்த காலத்து பில்டிங் எல்லாம் அவ்வளோ பெரிய பெரிய ஃபயர் தாங்கக்கூடிய சக்தி படுத்த பில்டிங்கா இல்லை. அதனால இதுக்குன்னு ஒரு தனி அசஸ்மெண்ட் இப்போ ஒரு புது கமிஷன் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த பில்டிங் கலர்ஸ்க்காக போட்டிருக்காங்க. அந்த கமிஷனே கூட பில்டிங் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு பில்டிங் அமைச்சு இது எப்படி பண்ணலாம் பார்த்தா நல்லதா இருக்கும்னு எனக்கு தோன்றுது. இப்போ நீங்கள் சொன்ன மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஃபயர் சேஃப்டி நாம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட சவுகார்பேட்டையில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. இப்போ உடனடியாக மற்றொரு தீ விபத்து ஏற்படுகிறது. ஆனால் இந்த முறை கூட ஒரு குற்றச்சாட்டு என்றால் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வரவில்லை, வந்தவர்களும் சற்று மெத்தனமாகத்தான் ஆரம்பத்தில் செயல்பட்டார்கள் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ தான் நம்ம ஒரு மிகப்பெரிய தீ விபத்தை சவுகார்பேட்டையில் எதிர்கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம அடுத்து வரக்கூடிய ஒரு தீ விபத்தையும் இப்படி மெத்தனமாக கையாள்வது என்பது இதிலிருந்து தீயணைப்பு துறையினர் எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள், இது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க மெத்தனமா செயல்பட்டாங்கிறது என்னால ஏற்றுக்க முடியல சார். ஏன்னா இது பொறுத்தா நம்ம சொல்றது ஏற்றுக்க முடியாது. ஃபயர் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு அலர்ட்டா இருக்க முடியுமோ அவ்வளோ அலர்ட்டா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ சவுகார்பேட்டில் எழுதுறது ஹெரிட்டேஜ் பில்டிங்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த பில்டிங் ஹெரிட்டேஜ் பில்டிங் எனக்கு தோன்றது. இது மாதிரி ஏரியாஸ் பர்டிகுலர் பாரிஸ் ஏரியாலாம் போறதுக்கு டிராபிக் ஹெவியா இருக்கு. அந்த மாதிரி பில்டிங்ஸ் அந்த ஃபயர் சேஃப்டி ஃபைட் பண்ணக்கூடிய இல்லாதபடி கட்டிருக்கேன். இந்த காலத்து பில்டிங் சேஃப்டி நாம் சைட் ட்ராக்லாம் அதெல்லாம் காலத்தில் கிடையாது. எல்லாம் ரோட்லேயே அட்ஜஸ்டா இருக்கு. அதனால டிராபிக் ரெகுலேட் பண்றது, லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்றது, இவ்வளோ நெரிசலுக்குள்ள தினம்பரிய இந்த ஸ்னார்க்கல் அதெல்லாம் கொண்டு போய் ஃபயர் பண்ணுறது கஷ்டமான காரியம். அதெல்லாம் சரியா செட்டப் பண்ணி தான் ஃபைட் பண்ண முடியும். அதுவும் இந்த ஸ்னார்க்கல் போன்ற உபகரணங்கள்லாம் லெவல் கிரவுண்ட்ல தான் வைக்க முடியும். அதுக்கு பகுந்த இடம் இருந்தால் தான் அது நிற்கும். இல்லாட்டி அதே கவுண்ட் வச்சு டேஞ்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மெத்தனோட கண்டிப்பா சொல்ல முடியாது. இது ஆபரேஷனல் ரிக்வயர்மெண்ட். ஒரு ஃபயர் சேஃப்டிக்கு என்னென்ன செய்யணும்னு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அதுக்கு ஏற்றபடி செய்யறாங்க. அது நமக்கு மெத்தனமா தோணலாம். ஆனா உண்மையிலே ஃபயர் டிபார்ட்மெண்ட் மெத்தனமா இருக்குன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு அது என்னால ஏற்றுக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. நிச்சயமா திரு ரமணி, இப்போ எங்கள் தொலைபேசி வாயிலாக எங்களோட தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.